மா சொல்லுமா. என்னடி நெட்டவள்ளி, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேற. கல்யாணம் பண்ணி போனதுலேருந்து நான் அம்மா வீட்டு பக்கத்தை எட்டியும் பார்க்க மாட்டேற. என்னதான் பண்ணுறியோ தெரிலப்போ. நான் அம்மா மறந்துட்டல. அம்மா ஏமா நீ உண்ட இந்த கிளவி உண்ட இங்கே உக்காந்துக்கிட்டு ஏன்னா இதை எடுத்துடுவா அதை எடுத்துடுவா அதை செய் இதை செய்யன்னு என்னை பாடாக படுத்துது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் அப்பப்போ மேக்கப் பண்ணிட்டு தெரிஞ்சேன். இப்போ அந்த மேக்கப் கூட என்னால் போட முடியல தெரியுமா. என் ஃபேஸு ரொம்ப டல் ஆகிடுச்சு. இவன் எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மாக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. இவ்வளோ சும்மா விடக்கூடாது. இந்தா கூப்பிட்டு இவ்வளோ என்னென்னு தண்டிக்கணும். இல்லைன்னா அது வேணும் இது வேணும்னு இவ்வளோ வேலை செய்ய வச்சானா இவன் ஃபோன் பேசாமல் இருப்பா. ஏமா மருமவளே மருமவளே. மா ஒரு நிமிஷம் இருமா, இந்த கிளவி ஒன்றை கூப்பிடுது. அத்தை இந்த வரேன் அத்தை. அத்தை கூப்பிட்டீங்களா? சொல்லுங்க அத்தை. ஏம்மா மருமவளே, கால் கைனா ரொம்ப வலிக்குதுமா. கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வாமா. இந்த கை கால்லாம் சத்த அப்படியே பிடிச்சி விடுமா. ரொம்ப முடியல, அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. சீக்கிரம் செத்து தொடி கிளவி. இருக்கிற உசுரை வாங்குற இருந்துக்கிட்டு அதை செய் இதை செய்யணும். அப்பா சாமி வேலை செய்ய மால. என்னம்மா மருமவளே, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒன்றுமே பேசாமல் இருக்க. இல்லத்த, உங்களுக்கு கை கால் வலிக்குதுன்னீங்கல்ல, அந்த கை காலை கொஞ்சம் பிடிச்சி உடச்சி விட்டா சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? எது கை காலை உடைக்க போறியா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? ஐயோ அத்தை, நான் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அந்த வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்தெல்லாம் பிடிச்சி திருப்புனா கை சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மற்றபடி நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. நீங்கள் தான் என் தெய்வமே. சரிம்மா மருமவளே, நீ நடந்துக்கிறதே சரியில்லை. என் மாவும் வந்துட்டோம். நான் என்னன்னு சொல்லிட்டு நான் வேணா அந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஐயோ அந்த ஆள் வந்தால் லவாதுபான்னு கத்துவானே, இந்த ஆளுக்கு தெரியக்கூடாது. அத்தை அதெல்லாம் வேணாம். நீங்கள் தான் இந்த வீட்டோட மொத்தத்தோட அடையாளமே. நீங்கள் இல்லைன்னா இந்த வீடே இருண்டு போயிடும். அதனால் நீங்கள் இங்கேயே இருங்க. அவர்கிட்ட தான் எதுவும் சொல்லாதீங்க. நான் போய் சுடு தண்ணி வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த பயம் இருக்கட்டும். என் புள்ளன்னு சொன்னாதான் உனக்கு பயம் வருது. அது என்ன உங்கள் ஆத்தாக்காரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த கிளவி ரொம்ப பாடாப்படுத்துது அப்படி இப்படின்னு. உங்கள் ஆத்தாக்கிட்ட ஃபோன் பேசுகிறவெல்லாம் வச்சுக்க கூடாது. இந்த வீட்டோட வேலையை மட்டும்தான் பார்க்கணும். என்ன புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. நான் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு கிளவி இருக்கத்த, அந்த கிளவி எப்போ மண்டையை போடும், அதுக்கு எப்போ பால் ஊற்றலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். என்னை ரொம்ப பாடாக படுத்துது. அடிச்சு அப்படியே என்னமோ மாதிரி இருக்கு. ஓ கிளவிங்கன்னு சொல்லி என்னையும் சொல்கிறேன் நீனு? அத்தை நான் உங்களை போய் சொல்லுவேன்னா? நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. உங்களை பார்த்து தான் நான் எந்த அளவுக்கு மாறணுங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறவங்களே நீங்கள் தான். உங்களுக்கு சீக்கிரமாக நான் விஷம் வச்சு போட்டுடுறேன். எதே விஷம் வச்சு போடுறியா? அத்தை இல்லை ரசம் வச்சு தரேன்னு சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் ரசம் வச்சா சாப்பிட்டா இந்த கை கால் வலிலாம் போகும்னாங்க, அதை சொன்னேன். இல்லையே என் காதில் விஷம் தானே கேட்டுச்சு. இல்லை அத்தை ரசம் தான் சொன்னேன். ஆமாம் உன் ரசத்தை சாப்பிட்டு என் பிள்ளை ரொம்ப இதாகி போகிறான். உன் ரசமே விஷமாக தான் இருக்குன்னு சொல்கிறான். அப்புறம் என்ன? போ எதையாவது ஒன்று வை போ. இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காத என் மூஞ்ச பார்த்துக்கிட்டே போ அந்த பக்கத்து. கிளவி உனக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டிதான். நீ ஒரு சாமர்த்தியம் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கன்னு சொல்கிற. உன் மூஞ்ச பாரு, சட்டி மோர சாணி எரும மாடு. மூஞ்ச பாரு. கிளவி சீக்கிரம் மண்டையை போட மாட்டுது. மா எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுமா. சொல்லுமா நெட்டவள்ளி, என்ன உனக்கு ஐடியா வேணும்? இல்லைம்மா இந்த கிளவியை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் கூட. அம்மா நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன். கை கால் வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு இங்கே வந்துடு. அந்த கிளவி அதுக்கப்புறம் ஆட்டம் ஆடிடும். சரியா? என்னம்மா சொல்கிறேம்மா, நான் அந்த வீட்டில் அவ்வளோ பாடுபடுறேன். என்னால் முடியலப்போ. இந்த மாமியார் கொள்ளையெல்லாம் இப்படி தான் இருக்கும் போல். ஃப்ரெண்ட்ஸ், மாமியார் தொல்லை இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு நாத்தனார் தொல்லை பார்க்கலாம். அதுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.